பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்திற்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். HSV சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 555 வீடியோக்களை நம்ம போட்டிருப்போம். உலகத்தில் பல வல்லரசு நாடுகளுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கில மருத்துவர் மாமேதை மோகன்ராஜ் அவர் எனக்கு கால் பண்ணார். ஆங்கில மருத்துவத்தில் பட்டம் பெற்ற மாமேதை. அவரை நான் ரொம்ப இந்த இடத்துல உயர்த்தி பேசக்கூடிய தருணத்தில் இருக்கிறதுனால அதை பற்றி நான் அவரை பற்றி இங்கே சொல்கிறேன். அந்த மாமேதை என்ன பண்ணாதுனாக்கா, எப்படி ஒரே ஒரு மருந்து HSV, CMV, ரூபுல்லோ, டோக்சோபிளாஸ்மா, TPH, VDRL எண்ணற்ற வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாத்தையும் குணப்படுத்த முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் அந்த மாமேதை எனக்கு சொன்னார். இது பல பேர்களுக்கு இந்த சந்தேகம் வரலாம். ஆங்கில மருத்துவத்தை தவிர மற்ற அனைத்து மருத்துவ பிரிவினர்களுக்கும் பாமர மக்களுக்கும் இந்த சந்தேகம் வந்தால் நான் அதை அவங்களுக்கு தெளிவான விளக்கத்தை ரொம்ப எளிமையாக கொடுத்தேன். ஒரு ஆங்கில மருத்துவருக்கு இந்த சந்தேகம் வந்தது தான் அவங்கள எந்த செருப்பு கொண்டு அடிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சிலபஸ்லேயே நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் குணப்படுத்துவது WBC, இரத்த வெள்ளை அணுக்கள். அது மாபெரும் சோல்ஜர், எல்லா நோய்கிருமிகளும் சுட்டு கொண்டு குணப்படுத்தும் அப்படின்றத படித்தவங்க அவங்க. இது ஃபங்கஸு, இது பாக்டீரியா, இது வைரஸு, இது கேன்சர் செல்லு அப்படிலாம் பாகுபாடெல்லாம் பார்க்காது. ஒரு மிகப்பெரிய ஆர்மி சோல்ஜர்கிட்ட ஒரு சூப்பரான பீரங்கியை கொடுத்து அது ஃபுல்லாக நீங்கள் அதுக்கான வெடிப்பொருட்களை நிரப்பி வச்சிட்டிங்கனாக்கா, இது இந்தியன், இது அமெரிக்கன், இவன் ஜெர்மன், இவன் ஆப்பிரிக்கன், இவன் பாகிஸ்தான், இவன் ஸ்ரீலங்கன் அப்படிலாம் பார்க்காது. சுடுனா சுற்றும். அந்த மாதிரி நம்மளுடைய WBC தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நோய் கிருமிகளையும் கொன்று குவிக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ஒரு மனுஷனை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இரையாற்றல் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம், தடுப்பு நோயாற்றல். அந்த WBCக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடியது RBC, இரத்த சிவப்பு அணுக்கள். இந்த WBC சரியாகணும்னா RBC சரியாகணும். RBCயில் ரத்தத்துக்கு தேவையான அயன், மெக்னீசியம், சோடியம், ஜிங்கு, கால்சியம், விட்டமின் A, B, C, D, E, K, விட்டமின் B12, B6 எண்ணற்ற தாது பொருட்கள், வைட்டமின்கள், சத்து, அனைத்து சத்துக்களும் இருந்தால் அந்த பீரங்கி எல்லா நோய்களையும் கொன்று குவித்து விடும். நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, அந்த பீரங்கிக்கு தேவையான எல்லா வெப்பனையும் கொடுக்கறதுக்கு தான் நம்மளுடைய வேலை. பீரங்கி ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். ஆனால் அந்த பீரங்கி வேலை செய்யணும்னா தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, ஆன்ஸ் போடுறது, கஞ்சா ஊதி தள்ளுறது, நிறைய விலை மாதர்கிட்ட போகிறது, மோசமான அசைவ உணவு குறிப்பாக பிராய்லர் கோழிகள் சாப்பிட்றது, நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபோன் பார்க்கறது, உடலுக்கு சரியான முறையில் தூக்கம் இல்லாமல் இருந்தது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீரங்கி வேலை செய்கிறது காலதாமதம் ஆகும். என்னது, பீரங்கி வேலை செய்கிறது காலதாமதம் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறது, நம்மக்கிட்ட மருந்து சாப்பிடும்போது சைவமாக இருங்க, இந்த மாதிரியான பழக்கத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்காக ஒரு மாதம் 30 நாள் வாழுங்க. உங்களுக்காகவோ, நீங்கள் கல்யாணம் ஃப்யூச்சரில் கல்யாணம் மனைவிக்காகவோ, இல்லை கல்யாணத்துன்னு ஒரு 2 லட்சம் 5 லட்சம் சொல்லப்படும் போகிறீங்களே, அந்த கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு இந்த மாதிரியான வைரஸ் தொற்றுகள் இருக்குது, பொண்ணுக்கு வரும்னு சொல்லிட்டு அவனுடைய ஊர் உலகமே அவனுடைய வாழ்க்கையை இழக்காமல் இருக்கிறதுக்கும்
அரசு பணியில் இருந்து ஃபிட்னஸில் வந்து இந்த மாதிரியான வைரஸ்லேருந்து அவங்கள வந்து வேலையை விட்டு அனுப்பாமல் இருந்ததுக்கும் இந்தியாவில் வந்து மற்ற நாடுகளுக்கு போய் ஒர்க்கிங் விசா வாங்கி அந்த பணியில் சிறந்த பணியாற்றுறதுக்கும் எண்ணிலடங்கா பலவிதமான விஷயங்கள், மெயினாக குழந்தை பிறகு இவ்வளோ விஷயத்துக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமான வாழ்க்கையை உங்களை தேடி வரும். அதெல்லாம் விட்டுட்டு இது எப்படி அதெல்லாம் குணாகும், இது எப்படிலாம் குணாகும் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கும் குணாகாது, கேட்குறவங்களுக்கும் குணாகாது. ஐயா தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஐயா, என்னை காப்பாற்றி விடுங்கயா அப்படி எவையெல்லாம் என்கிட்ட கேட்டாமோ சீக்கிரமாக குணமாகிட்டு இறை அதனால நல்ல வாழ்க்கை வாழலாம். இது எப்படி குணமாகும்? ஆங்கில மருத்துவத்தில் குணம் இல்லையே, மருந்து இல்லையே, எப்படின்னு கேள்வி கேட்குறவனுக்கு ஒரு மயிர் கீழே விழுந்தாலும் அதை குணப்படுத்துறதுக்கு இன்னது இல்லை, ஆங்கில மருத்துவத்தில் தீர்வு இல்லை. நான் வந்து தவறுதலாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. WHO J15 ஆக்ட் படி 51 வகையான நோய்களுக்கு ஆங்கில மருத்துவத்தில் மருத்துவம் இல்லை. அதில் வந்து பல நோய்கள் வரும், சர்க்கரை வியாதி, பிபி, கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு மயிர் விழுவதையும் அதில் சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ சொன்னதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். உலக அளவில் எங்கே யாருக்கு பாதிப்பு இருந்தாலும் அவங்களுடைய ரிப்போர்ட்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான மருந்து, உங்களுக்கான நல்ல வாழ்க்கை உங்கள் வீடு தேடி வரும். நன்றி.